உங்க நேம் என்ன? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹலோ, மை நேம் இஸ் ஆருஷி. நான் வந்து இந்த ஏரியாவுக்கு நான் வந்திருக்கேன் கனடால. ஸோ உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன? உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா யூ குட் ட்ரஸ்ட் தம். ட்ரஸ்ட் பண்ண முடியும், ரிலை பண்ண முடியும். ரொம்ப கணக்கா இருக்க மாட்டாங்க, நம்மளை பத்தி தப்பா பேச மாட்டாங்க. உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா கனடால? கனடால கொஞ்சமா இருக்காங்க, ஏன்னா மோஸ்ட்லி பேக் டாக்கிங் ரூமர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அங்க கொஞ்சம் டஃப்பா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏஜ்ல ஃபைண்ட் பண்ண. உண்மையான நட்புனா என்ன சொல்றீங்க? உண்மையான நட்புனா ரெண்டு பேருக்குள்ள ஒரு அன்பும் இருக்கணும், வந்து ஒரு ஒற்றுமை இருக்கணும், வந்து ஏமாத்துற இது இருக்கக்கூடாது, பின்னாடி நம்மள பேசக்கூடாது. இதெல்லாம் தான் உண்மையான நட்பு. உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன நினைக்கிறீங்க? உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா அது சொல்றதுக்கு இன்னும் அர்த்தம் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. சும்மா சொல்லுவாங்க பிரச்சனைனா கூட வருவாங்க, பிரச்சனை கூட இருப்பாங்க. அது மாதிரி ஓனா அனுபவிச்சாதான் தெரியும். அது இனிமேல் யாராலையும் டெஃபினேஷன் ஒன்றும் சொல்ல முடியாது உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் என்ன அப்படின்னு. யாரையும் குறை சொல்ல முடியாது, அவங்களுக்கு இண்டிவிஜுவல் ஃபேமிலி இருக்கு. இப்போ திடீர்னு போய் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு 1 lakh கொடுனா கொடுக்க முடியுமா? அவங்க அவங்க இஷ்யூஸ் ஒன்று இருக்குல்ல, அதுவும் ஒன்று இருக்கு. மோஸ்ட்லி அது மாதிரி பண இஷ்யூஸ் அந்த இஷ்யூஸ் மட்டும் வரதுலையும் பிரச்சனை இருக்கு. ஸோ அது மாதிரி இருக்கு. அது ஃப்ரெண்ட்ஷிப் ஓன் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது மேரேஜுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், மேரேஜுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருது. அது எப்படி டிஃபைன் பண்றது நம்ம கண்டுபிடிக்கல. எப்படி நீங்க யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணி ஏமாந்துருக்கீங்களா? அதெல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா கேட்ட கேள்வி முன்னாடி கேட்ட ப்ரீவியஸ் கேள்வியிலே இருக்கு. ஃப்ரெண்டுக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. என்ன ஹெல்ப் பண்ணீங்க உங்களுக்கு? ஃபினான்சியல் ஹெல்ப் தான். ஃபினான்சியல் ஹெல்ப் பண்ணி தான் அது மாதிரி ஏமாந்துருக்கேன். அது எல்லா ஜென்ஸையும் கேட்டிங்கன்னா 100க்கு 101 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. என்ன கேட்டால் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்ததே ஏமாத்திட்டாங்க. தெரியாதவங்க இப்போ யாரும் ஏமாத்துறது இல்லை, தெரிஞ்சவங்க தான் ஏமாத்துறாங்க. என்ன எதனால ஏமாத்தினாங்க? அது ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லுவாங்க. கொடுக்க முடிஞ்சா கொடுத்துருக்கலாம், ஆனா அவங்க கொடுக்க மனசு வராது. அவங்க என்ன நினைச்சிடறாங்க, 2 விதமா நினைச்சிடறாங்க. நம்ம நம்ம கொடுத்து என்ன அவங்ககிட்ட இருக்க போகுது, அவங்ககிட்ட நிறைய இருக்குன்னு நினைச்சிடறாங்க. ஆனா அவங்க சுச்சுவேஷன் எப்படின்னு தெரியாதுல்ல, அது மாதிரி நினைச்சிடறாங்க. என்ன பண்றது, நம்ம கொடுத்து என்ன போகுது? இப்போ அவங்க நிறைய வச்சிருக்கனால கொடுத்துட்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஆபத்துல உதவங்களுக்கு ஹெல்ப் பண்றது கிடையாது. அவன் மேரேஜுக்கு அவங்க ஃபேமிலிக்கு நான் ஹெல்ப் பண்ணேன், கடைசியில என் மேரேஜுக்கு அவன் ஹெல்ப் பண்ணல. நான் கொடுத்த பணத்தை கேட்டதுக்கு அவன் ஒரு மாதிரி கோச்சிக்கிறான். என்ன பண்றது? உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன? உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் பண்றது அவங்க கஷ்டத்துலயோ ஒரு துக்கத்திலையோ சந்தோஷத்திலையோ எல்லாம் கலந்து இருக்கிறது தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். உங்களுக்கு அப்படி உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க? உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய பேர் தான் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன நினைக்கிறீங்க? துரோகிகள். துரோகி. நண்பன் உண்மையான நண்பனை யாரும் கிடையாது உலகத்துல. நீங்க யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணி ஏமாத்திருக்கீங்களா சார்? யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணிட்டு ஏமாத்திருக்கீங்களா சார்? அதனாலதான் சொல்றேன். என்ன விஷயத்துல ஏமாந்தீங்க? நம்பிக்கை தான். நம்பிக்கை துரோகம் பண்றாங்கல்ல, நம்பிக்கையை நம்பி ஏமாந்துருக்குல்ல, அதுதான். நான் ஒரு உண்மையான நட்புனா எப்படி இருக்கணும்னா, ஒரு நாள் பழகி பார்க்கணும், ஒரு இரவு படுத்து பார்க்கணும், அவனோட தங்கி பார்க்கணும், ஒருவேளை சாப்பிட்டு பார்க்கணும். இந்த 3லையுமே அவன் சரியா இல்லைன்னா அவன் நண்பனை சேர்க்கக்கூடாது, தெரிஞ்சவனா சேர்க்கணும். தெரிஞ்சவர்களுக்கும் நண்பனுக்கும் வேறுபடுது உண்டு. அதாவது ஒரு நாள் ஃபுல்லா பழகும் போது எந்த எதிர்பார்ப்பும் நம்ம பழகி தன்னுடைய நண்பன் நல்ல திறமையானவன், நல்ல அறிவியானவன், நல்லா அவன் படிச்சிருக்கான், அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், அவனுக்கு தகுந்த மாதிரி நல்ல உயர்வான சம்பளம் கிடைக்கணும், அதுக்கு நம்ம துணையா இருக்கணும். அதை வச்சு நம்ம நம்மளும் வாழ்க்கையில முன்னுக்கு நினைக்கிறவன் ஒரு நண்பன். ஒருவேளை சாப்பிட்டு பார்க்கணும். இந்த 3 கருத்துன்னு சொல்றேன். ஒருத்த சாப்பாடு வைக்கும் பொழுது என் நண்பனுக்கு எனக்கு என்ன இருக்கோ அதே தான் என் நண்பனுக்கு இருக்கணும். என் நண்பனுக்கு கம்மியா இருக்கு, எனக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பகிர்ந்து 2 பேருமே பகிர்ந்து சாப்பிட்றோம் தான் நண்பன். எனக்கு கிடைச்சா போதும், அவனுக்கு இருந்தானா இல்லாட்டானு போறவன் எந்த வகையில ஏற்றுக்கணும். அதே போல ஒரு இரவு படுக்கும் பொழுது நண்பன் கையில பணம் இருக்கும், இல்லாம இருக்கும், ஏதோ ஒரு வகையில இருக்கும். அந்த இரவுல இன்னைக்கு காலையில பழகி பார்த்தேன், மத்தியானம் சாப்பிட்டு பார்த்தேன், இரவுல ஒண்ணுமே இல்லை, அவனோட பழகினான்னு சொல்லிட்டு சொல்லாம கிளம்ப ஓடிடுறான்னு அவனை எந்த வகையில எடுத்துக்கணும். அப்படி உள்ள நண்பர்கள் தான் இப்பவும் இருக்கிறாங்க. பணம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் ஒரு உண்மையான நட்பு ரீதியா பழகிறவன் தான் நண்பன். பணம் இருந்தா பாக்கெட்ல பணம் இருந்தா அவன் நல்லா செலவு பண்ணுவான், நம்ம கிடைக்கின்ற எதிர்பார்ப்பு பழகிறவன் எப்படி நண்பனாக. உண்மையான நட்புக்கு இலக்கணம் இப்போது கிடையாது, நட்பு என்பதே இல்லை. உங்களுக்கு உண்மையான நண்பன் இருக்கவே இல்லை? நான் நண்பா உண்மையான நண்பனா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பழகிதான் உண்மையான நட்புன்றது என்னால புரிஞ்சுக்க முடியல இதுவரையிலையும். உண்மையான நட்பை நீங்க எதிர்பார்க்க முடியாது. உண்மையான நட்புன்றது என்னது?
நான் செத்து போனா என் நண்பன் செத்து போயிடுவானா? நான் கல்யாணம் பண்ணாம இருக்கிறேன், என் நண்பன் கல்யாணம் பண்ணாம இருப்பானா? நான் ஒரு சொந்த வீடு வாங்காம இருக்கிறேன், வீடு வாங்காம இருப்பானா? நான் ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறேன், வாடகை கட்ட முடியாம இருக்கிறேன், வாடகை கட்டிடுவானா? நல்ல துணிமணி போடாம இருக்கிறேன், துணிமணி போட்டு கொடுத்துருவானா? எனக்கு முடிவெட்ட பல நாளா முடி வெட்டாம இருக்கிறேன், முடி வெட்டு கொடுப்பானா? எனக்கு சோப்பு வாங்க காசு இல்லை, சோப்பு வாங்கி கொடுத்துருவேன். எனக்கு எல்லா வகையிலையும் எனக்கு உதவி செஞ்சு எனக்கு கடைசி காலம் வரலையும் உண்மையான நட்பு இவன் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த உலகத்துல எனக்கு மட்டும் கிடையாது, எவனுக்கும் உண்மையான நட்பு இருக்குது ரொம்ப ரொம்ப கடினம். பள்ளியில இருந்து கல்லூரி முதல் வேலை விட்டு திருமணமாகி அவன் கடைசி காலத்தை முடிக்கிற வரலையும் உண்மையான நட்புன்றது எதிர்பார்க்கறது ரொம்ப கடினம், இருக்கிறது வாய்ப்பே இல்லை என்ன பொறுத்தளவுல. நட்புன்றது சும்மா வழியில போறேன், ஹாய் எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா, என்ன எங்க ரொம்ப நாள் ஆச்சு காண, என்ன சாப்பிட்டேன், மதியம் என்ன சாப்பிட்டேன், எங்க வேலை செய்யற அப்படின்னு கேட்டுட்டு போறவனுக்கும் நம்ம பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட பணம் இல்லாட்டினா எப்படி பழகிறான், பணம் இருந்தா எப்படி பழகிறான் அப்படின்னு பார்த்து பழகிறவங்கள்ட்ட போயிட்டு நீ உண்மையான நட்பை எங்க இருந்து எதுல எதிர்பார்க்க முடியும்? எதுலையுமே 2 நாளைக்கு செய்வான், 3 நாள் ஐயோ அவன் எப்ப பார்த்தாலும் ஒரே பஞ்சகாத்த போறான், அவன்கிட்ட போயிட்டு என்ன இருக்கு அப்படின்னு ஒதுங்கி தெரியாம ஓடுறவன் தான் நட்பு. உண்மையான நட்புக்கு இலக்கணமா இலக்கியமா இருந்து பதவி, பண, பேரு, புகழ் அவங்களோட இருக்கும்போது அந்த நட்பா இருக்கிறவங்க தான் அதை தான் ஏத்துக்க தவிர ஒண்ணுமே இல்லாத வறுமை கோட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த வறுமை கோட்டை தெரிஞ்சு அவனுடைய திறமைக்கும் அவனுடைய அறிவு சார்ந்த ஒரு கொள்கைக்கும் அவனுக்கு இணையாக துணையாக அவனுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நட்புகள் 0 தான். ஒரு வட்டத்துக்குள்ள அடைச்சி போற மாதிரி அந்த வட்டத்துக்குள்ள தான் வெளியிலையும் வரமாட்டான், அந்த வட்டத்துக்குள்ள அவனுக்கு சேர்க்கவும் மாட்டான். அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்துல ஒரு உண்மையான நட்பு என்ன பொறுத்தளவுல என்ன போல நிறைய அனுபவங்கள் பட்டிருக்காங்க பத்தியா, அவங்களுக்கு தெரியும் நான் பேசுறது உண்மையா பொய்யாங்க. அதை சேர்ந்து உண்மையான நட்பை எதிர்பார்க்கறது ரொம்ப கடினம். அப்படி இருக்கிறது இப்போ ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யறேன், ஒரு துணி கடையில வேலை செய்யறேன், ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறேன், அப்போ பார்த்து பழகிறதுலாம் நட்பு கிடையாது. சிரிப்பவர்களாம் நண்பன் கிடையாது, பேசுபவர்களாம் நண்பன் கிடையாது, பழகுவர்களாம் நண்பன் கிடையாது. அவனுடைய குணத்தையும் மனதையும் தெரிஞ்சு அவனுடைய திறமையும் பார்த்து பழகிறவர்களது நட்பு. அதைதான் அப்பயே சொல்லுவது, என்னன்றி கொண்டாருக்கு உயின்றி உயிரில்லை சை நின்றிருக்கின்ற மகர்க்கின்ற 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐயன் வள்ளுவன் எழுதி போயிட்டான். ஏதோ சொன்னான், நன்றி மறப்பது நன்றல்ல, நன்னன்று அன்றே மறப்பது நன்றன்ற மறந்து போயிடு புரியுதுங்களா? அதனால திறமை இருக்கா உடைச்சிக்க, திறமை இல்லையா உடைக்காது. நட்புன்றது யாரும் ஏமாறாது, புரியுதுங்களா? அதுதான் சொல்றான். அதாவது இன்னொன்னு சொல்லிட்டு போறேன்னா, ஏழை இறந்தால் எரிப்பதற்கு பிறகு இல்லை, ஆற வயிறு இருந்தால் அவன் எரிந்தால் தான் உண்டு, இறைவா எரிப்பதற்கு பிறகு இல்லை எனக்கு இறப்பு எதற்கு அப்படின்றான். என்ன அர்த்தம்? நான் பிறந்துட்டேன், வளர்ந்துட்டேன், ஆளாயிட்டேன், ஏதோ படித்தேன், ஏதோ ஒரு வேலை செய்யறேன் என் திறமைக்கு, ஆனா நான் சீர்மா செத்து போற நிலைமையில கூட என்னை பாக்குறதுக்கு இல்லாம எவ்வளவு நாள் பழகிட்டு போறேடான்னு சொல்லிட்டு போகும்போது அப்ப என்கிட்ட பொருளாதாரத்தை எதிர்பார்த்து பழகிறோம் தான் நட்பா இருக்கணும் தவிர என்னுடைய பொருளாதாரத்தை மேலோங்கி வைக்கணும். என் பையன் என்னுடைய நட்பை இத்தனை வருஷமா பழகிருக்கான், இத்தனை வருஷமா நல்லா பழகிருக்கான், சாப்பிட்டுருக்கான், போயிருக்கான், அவனுக்கு நம்ம துணையா இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இருக்கான். அதேதான் சொல்றான், கண் பார்த்து மனம் பேசி உன் முன்னை நான் பேச செந்தமிழ் வார்த்தைகளை சிந்தித்து வடித்து விட்டேன், செவி கொடுத்த மனதில் பதிக்காமல் கண்மூடி சொல்லும் குணத்தை கடைபிடிப்பதே நட்பா. நீ செல்லும் வழி கண்டு நான் பிறந்தோடி உன்னறிகள் நான் என்று உண்மை கூற வந்தேன், உண்மை அறியாமல் உதிர்ந்து போது சரிதானா? பரவாயில்லை, இன்றைக்கு இல்லை, இன்றைக்காவது ஒரு நாள் பழகன காலத்திற்காக உன் குரல் ஒலித்தால் போது என் மனப்பெணி ஒடியின் நட்பை நம்பிக்கையில் நான் நடமாடுகிறேன். இன்றைக்கில்லை, என்றைக்காவது ஒரு நாள் என்னை நீ தெரிந்தும் தெரியாமலும் பழகுவதற்கு என்னை தேடி வருவாய் என்ற நம்பிக்கை நான் நடமாடுகிறேன் என்று சொல்லி வாடுகிற நட்புக்கு நன்றி கட்ட துரோக நட்பு மத்தியில நடந்துட்டு இருக்கு. இதுதான் உண்மை. சரி, நீங்க பேர் என்ன, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தரகர் வேலை பார்ப்பேன். தமிழ்ல வீடு மனை வாங்கி இருக்கேன், ரியல் எஸ்டேட். என் பேர் தமிழ். நல்ல கரெக்டான பேர் தான் இருக்கு. உண்மையான காதல் நினைக்கிறீங்க? காதலே கிடையாது, உண்மையான காதலே கிடையாது. காமத்துடைய மறுபெயர் தான் காதல். காமன் ஒன்றான காதலன் எப்படி இருக்கும்? உண்மையான காதல் என்ன? பார்வை இல்லாதவர்கள் மேல ஒரு பார்வை தெரிஞ்சு ஒரு அழகான பெண்ணு காதலிக்கிறா பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான காதல். கை கால் நொண்டியா இருக்குது, உன்னால எதுவும் பண்ண முடியாது, நல்லா படிச்சிருக்கான், போன வேற நல்லா சம்பாதிப்பான், அவனை பார்த்து லவ் பண்ற பத்தி காதலிக்கிற பத்தி, அதுதான் உண்மையான காதல். ஒரு குடிசையில வாடுறான், நல்லா அழகா இருக்கிறான், நல்லா அறிவா இருக்கிறான், நல்லா திறமையா இருக்கிறான், அவனை காதலிச்சு அவனை கரம் பிடிச்சி அவனை நல்ல நிலையை கொண்டு வரணும் நினைக்கிற பத்தி, அதுதான் காதல். புரியுங்களா?
என்னட்டையும் கார் இருக்கு, உன்னிட்டையும் கார் இருக்கு, உன்னிட்டையும் படிப்பு இருக்கு, என்னட்டையும் படிப்பு இருக்கு. நானும் அழகா இருக்கேன், நீனும் அழகா இருக்க. நீயும் 1 லட்சம் சம்பளம் வாங்குற, நானும் 1 லட்சம் சம்பளம் வாங்குறேன். நீயும் படிச்சிருக்க, நானும் படிச்சிருக்கேன். உனக்கு சொந்த வீடு இருக்கு, எனக்கு சொந்த வீடு இருக்கு. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு பார்த்து பழகுறது வந்து அதுக்கு காதல் கிடையாது. காமத்துடைய மறுபாதை. அந்த மறுபாதை தேடி போறவங்களுக்கு தான் தெரியாம என்ன சொல்றாங்க, நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன், இந்த பொண்ணை காதலிக்கிறேன். எந்த பொண்ணும் எந்த பையனும் காதலிக்கிறது கிடையாது. எந்த பையனும் எந்த பொண்ணும் காதலிக்கிறது கிடையாது. காமத்துடைய மறுபாதை தான் காதல். காதல் என்பது ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அப்படி பார்க்கலாம், இந்த ரோட்ல பாண்டிப்பேட்டில் நடக்கிற அத்தனை பேரும் காதலிக்கணுமே, அத்தனை பேரும் காதலிக்கணும்ல. அப்புறம் எதுக்கு அரேஞ்ச் மேரேஜ், அம்மா அப்பா பார்த்து கட்டி வைக்க மேரேஜ்? ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறான், ஒரு பொண்ணோட பழகுறான், ஒரு பொண்ணு அவன் பையனோட பழகுறான், அது பேர் காதல் கிடையாது. ஒரு கல்லூரியில படிக்கிறாங்க, 2 பேரும் படிப்பு விஷயமா பேசுறாங்க கூட பார்வையில இருக்குன்னு அந்த பொண்ணு லவ் பண்றான் இருக்கு அந்த அப்படின்னு, அது கிடையாது. பேசுறாங்க, பழகுறாங்க, அதெல்லாம் காதலாக்க முடியாது. காதல் என்பது வேற, பழகிறது என்பது வேற, காமம் என்பது வேற, கடமை என்பது வேற, வாழ்க்கை என்பது வேற. வாழ்க்கையை நடத்துறதுக்கான ஒரு பயணத்தை தொடங்குறதுக்கு வேற. அதை படிச்சு பக்குவமா நம்மளோட வாழ்க்கை பயணத்தை தொடங்கி அது எந்த லெவல்ல போதோ அந்த அளவுக்கு ஏற்ற இறக்கங்களை ஆராய்ந்து கஷ்டம், துன்பம், துயரம், லாபம், நஷ்டம் எதுவுமே எதிர்பார்க்காம அரவணைச்சு கொண்டு போற ஒரு கணவன் மனைவி என்று தெரிஞ்சுக்க, அதுதான் உண்மையான காதல். ஒரு பெண்ணு ஆணை முழுமையா தெரிஞ்சுக்கணும், ஒரு ஆணு ஒரு பெண்ணை முழுமையா தெரிஞ்சுக்கணும். அழகுக்கும் அறிவுக்கும் காலில் போற செருப்பு மாதிரி. அறிவு வந்து உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக, அழகு என்பது நான் அழகா இருக்கிறேனா அப்படின்னு மனசை நினைச்சு மனசை சாந்தப்படுத்துறதுக்காக. ஆனா உழைப்பு, உண்மை, நேர்மை, நீதி, நியாயம், தர்மம், அதர்மம், அக்கிரமம் இது எல்லாமே அனுசரிச்சு ஒரே நிலைப்படி என் வீட்டுக்காரர் இப்படிதான் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெண்ணும், என் மனைவி இப்படிதான் நினைக்கக்கூடிய ஒரு ஆணும், 2 பேரும் சேர்ந்து யாரு ஒரே எண்ணத்தோட பயணம் பண்றாங்களோ அங்கதான் உண்மையான காதல், அங்கதான் உண்மையான வாழ்க்கை, அங்கதான் உண்மையான பயணமே தொடரும்.